யெகோவா ஈரே பேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்து பார்த்து படைத்த இந்த உலகத்துல ஒரு சிறு புல் முதல் அது பூத்து குலுங்குற நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கிற மறைகிற நேரம், காலநிலைகள் முதல் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்த ஆண்டவர். அவர் சாயலின்படி படைக்கப்பட்ட நமது காரியங்கள்ல கவனிக்காம இருப்பாங்களா? உயிரற்ற எத்தனையோ தனது படைப்புகள்ல ஒரு வரைமுறையை, திட்டத்தை வகுத்த நமது தேவன் நமது காரியங்களையும் ஒரு நேரத்தை கண்டிப்பாக குறித்திருக்காங்க. இன்றைக்கு மாலை சூரியன் மறைது அது காலை உதயமாகும் என்ற தேவ திட்டத்தை நம்புகிற ஒரு தேவ பிள்ளை, எனது பாடுகள்ல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிச்சிருக்காங்க என்பதை நாம ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்? இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்த போது யாத்ராகமம் 9:5 நாம பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கும் ஒரு காலத்தை குறித்தார். எதற்காகனா தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் பொருட்டு ஒரு காலத்தை குறிச்சாங்க. ஒரு சமயத்துல எகிப்தியரால ஒடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் விழுந்த போது ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கினார். அது மட்டுமல்ல, அவர்களை அதிலிருந்து விடுவிக்க ஒரு காலத்தையும் குறிச்சாங்க. ஏன்னா மோசேயும் ஆரோனும் பார்வோன் முன்னால போகும் முன்பே ஆண்டவர் சொல்றாங்க, எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான். என் கையை நீட்டி சகலவித அற்புதங்கள்ல வாதிகள்னாலும் வாதிக்கும் போது, அற்புதங்களை நடத்தும் போதுதான் உங்களை போக விடுவான் அப்படின்னு. அது மட்டுமல்ல, அந்த நேரம் எகிப்தியருடைய மனநிலைமையானது மாற்றப்பட்டது. குறிப்பிட்ட நேரம் வந்த போது எகிப்தியரின் மனநிலைமையும் மாற்றப்பட்டது. இஸ்ரவேலருக்கு அவங்க கண்கள்ல தயை கிடைத்தது. எனவே இவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க அப்படி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் குறித்திருக்கிற திட்டங்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமானது, நமது சிந்தைக்கும் அப்பாற்பட்டது. அதன் முடிவு ரொம்ப வித்தியாசமாகவும் காணப்படும். தேவ பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். அவர் குறித்த காலம் வரை நாம பொறுமையா அவர் சித்தப்படி நம்மை விட்டு கொடுக்கும் போது தேவ திட்டமானது நிறைவேறும். ஆபிரகாம் தனது 100வது வயதுல ஈசாக்கை பெற்றார். யோசேப்பு 13 வருடங்களுக்கு பின்பு உயர்த்தப்பட்டாங்க. எதற்காக இவங்க இவ்வளவு காலங்கள் காத்திருந்தாங்க தெரியுமா? ஏற்ற நேரத்துல ஆண்டவர் குறித்த நேரம் வருவதற்காக, ஏற்ற நேரம் அவர் திட்டம் நிறைவேற காத்திருந்தாங்க. எனவே அவர் குறித்த நேரம் வரை சில பாடுகளை நாம கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைமை நமக்கு ஏற்படலாம். ஆனா அதுவே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த பாடுகளின் மத்தியில ஆண்டவர் நமக்கு பலனாய் செயல்படுவாங்க. உங்களுக்கும் ஆண்டவரால ஒரு நேரம், ஒரு மாற்றமானது குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்துக்காக நீங்களும் காத்திருங்க, ஜெபத்துல உங்களை வழி நடத்துங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.